இந்த குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பங்க. இவங்க சொன்னதை நம்பி எங்க ஆளுங்களை உள்ள பிடிச்சி போட்டிருக்கீங்க. இதோ அவங்க சொன்ன நகை, இந்த நகையெல்லாம் பாருங்க, இது உண்மையா போலியான்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு மூஞ்சில விட்டெறிஞ்சு இப்போ பயங்கரமான ட்விஸ்ட் நடந்து ஏகப்பட்ட திருப்பங்களுக்கு பிறகு இப்ப தங்கமயில் குடும்பத்துடைய முகத்திரையை கிழிக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. வெளியே வராத ஒரு உண்மை இப்ப வெளியே வரப்போகுது. ஸோ இப்போ இந்த சமயத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாண்டியன் ஷோஸ் வீட்டுக்கு திருப்பி தங்கமயில் காலையிலே வந்துட்டு உட்காந்துட்டு, நான் அந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன், நான் அந்த வீட்டை தான் இருப்பேன், என்னை உள்ள சேர்த்துக்கோங்க அத்தை, என்னை சமைக்க விடுங்க அத்தை, நான் தான் காலையில் எல்லாத்துக்கும் இட்லி சுடுவேன் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பழனிவேல் கடையில இருந்து லேட்டா வந்தவர் தூங்கிடுறாரு. காலையில எஞ்சி பார்க்கும் பொழுது என்னடா சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்து வெளில வந்து பார்த்தா வெளில ஒரே டிராமா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து கோமதி கால் பண்ணி பாக்கியத்துக்கிட்ட உடனே வந்து உங்க பொண்ணை கூட்டு போங்க, உங்க பொண்ணு இங்க இருக்கக்கூடாது, இருந்தா நாங்க கழுத்தை பிடிச்சி தள்ளுற மாதிரி ஆயிடும், அப்புறம் உங்களுக்கு அசிங்கமா இருக்கும், சொல்லிட்டோம், இதுக்கப்புறம் உங்க பொண்ணோட எங்க பையன் சேர்ந்து வாழ மாட்டான்ட்டு, அப்புறம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்க. உடனே வந்து நீங்க சொன்னா நாங்க விட்டுருவோமா, நாங்க இதை விட மாட்டோம், உங்களுக்கு உங்க பையனை என்ன பண்றோம்னு பாருங்க, உங்க குடும்பத்தையே வந்து அவ்வளவுதான் காலி பண்றோம், நீங்க கை வைக்க கூட இருந்த கை வச்சிட்டீங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க. இப்பதான் யாருமே எதிர்பார்க்காத அதிரடியான முதல் திருப்பம் நடக்க போகுது. இது இல்லாம 3 திருப்பங்கள் நடக்க போகுது. சோ முதல் திருப்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப வேகமா வந்து பாக்கியம் இங்க வர, பாக்கியத்தோட மாணிக்கமும் வந்து எங்க பிள்ளைய ஒழுங்கா உள்ள சேர்த்துக்கோங்க, கதவை திறங்க, கதவை திறக்கணும்னா அவ்வளவுதான், நான் விட மாட்டேன், நாங்க போக மாட்டோம், நாங்க ஏதோ நேத்து போனோம் சரி, நீங்க என்ன விட்டா அப்படியே வந்து என் பிள்ளைய அத்து விட்டுலான்னு பாப்பீங்க போல அப்படி இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே சரவணா வெளில வந்து பிடிச்சி தள்ளுறாரு. தள்ளி மாணிக்கத்தை அப்படி நெஞ்ச பிடிச்சி தள்ளி, யோ வெளில போயா, முதல்ல உனக்குலாம் வெக்கமா இல்லை, எந்த மூஞ்சி வச்சு அங்கே வந்த அப்படின்னு கத்திட்டு, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தங்கமயில பார்த்து, இந்த பாரு உன்ட்டு எத்தனை தடவை சொல்லிட்டேன், உனக்கு எனக்கு இதுக்கு மேலே எந்த சம்மந்தமும் கிடையாதுன்ட்டு, சும்மாவே இருக்க மாட்டியா நீ, எதுக்கு நீங்க வர அப்படின்ற போதே வந்து இல்ல என்ன நடந்தாலும் சரி என் பொண்ணு உங்க கூட தான் இருப்பா அப்படின்னு மாத்தி மாத்தி பேச சக்திவேல் உடனே வெளில வந்துட்டு, என்னப்பா நல்லவனே ஏன் சேர்த்துக்க மாட்டியா, அதான் அந்த பொண்ணு ஏதோ சின்னதா போய் சொல்லிடுச்சுன்னு சொல்லிடுச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எல்லாரும் எவ்வளவு கேவலமா இருக்கானுன்னு பாருங்க, அந்த குடும்பத்தையே கெஞ்ச விட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குனு யோ எங்க விஷயத்த நீ தலையிடாதையா அப்படின்னு கோவமா பேசிக்கிட்டு இருக்க. இப்பதான் சரவணா வந்து கோவமா ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு, பா என்னால இவ கூட சேர்ந்து வாழ முடியாதுப்பா, இந்த மாதிரி டெய்லி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான்ப்பா, எனக்கு தயவு செஞ்சு ஒரு விவாகரத்தை வாங்கி கொடுத்துருங்கப்பா, எனக்கு டைவர்ஸ் வேணும்பா அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்ற அப்படின்னா, ஆமாப்பா எப்படியோ அவ கூட நம்ம சேர்ந்து வாழ போறதுல நான் எனக்கு முடிவு பண்ணிட்டேன் மனசளவுல, நீங்களும் அதை சரின்னு தானே சொல்றீங்க, எனக்கு வந்து உடனே ஒரு லாயரை கூப்பிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம்பா அப்படின்னு வந்து பேசணுன்னே சரி வாடா அதை பண்ணுவாண்டா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டீங்கல்ல, இதை தான் நாங்க செய்ய போறோம், முறைப்படி விவாகரத்து வாங்கினா நீங்க இந்த மாதிரி தொல்லை பண்ண முடியாதுல்ல அப்படின்ட்டு வேகமா கிளம்பி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. கதவை சாத்தினோடனே தலையில கை வச்சு, டைவர்ஸா என் வாழ்க்கை போச்சு எல்லாம் போச்சு, நான் அப்பவே சொன்னேன் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாதீங்க, பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாதீங்கன்ட்டு அப்படின்ட்டு வந்து தங்கமயில் அங்கேயே உட்காந்து தலையில வீட்லையும் மாத்தி மாத்தி அடிச்சு அப்படியே வந்து புலம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டு இருக்கும் பொழுதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சக்திவேல் திருப்பி வந்து பாக்கியத்துக்கிட்ட போறாரு, இந்த பாருங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் சொன்னதை செய்யுங்க, நான் சொன்னதை செஞ்சு நாங்கள் எவ்வளோ நகை போட்டாலும் உங்களுக்கு பத்தலை, திருப்பி திருப்பி வந்து அதையே கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேஸ் கொடுத்தாதான் கரெக்டாக இருக்கும், இதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் போயிட்டு வந்து இப்போ வந்து இழுத்து அடிச்சு இவன்ட்ட கெஞ்சிக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது, மயிலனா இறக்கு போடுமா அப்படின்னு டக்குன்னு இவங்க சரின்னு முடிவு பண்ணி இடுப்பு அந்த சேலையை முடிச்சு கட்டிட்டு டக்குன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் எங்கே இருக்காருன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து கட் பண்ணால் இங்கே வீட்டு வாசல டம் டம் டம்னு கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. பாண்டியன் ஷோஸ் வீட்டு கதவை யாரா தட்டுறான் அப்படின்னு சொல்லி பார்த்து இவங்க வெளில வந்து பார்த்தா போலீஸ் நிற்கிறாங்க. போலீஸ் நிற்கும் பொழுது யாருங்க இங்கே சரவணா, யார் இங்கே பாண்டியன் அப்படின்னு கேட்டு உள்ளார நுழைஞ்சு வேகமாக வந்து தரதரன்னு இழுக்கிறாங்க. இழுக்கும்பொழுது என்னங்க என்ன பிரச்சனை அப்படின்னு வர, உங்க பொண்ணு குழலின்னு ஒருத்தங்க அவங்க எங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா, அவங்க மேலேயும் கேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து செந்தில் கதிர் இவங்கெல்லாம் யாரு எல்லாரும் வாங்க அப்படின்ட்டு வந்து வேகமா வரிசையா எல்லாத்தையும் வண்டியில இருக்கிறாங்க. மொத்தமா இப்போ இந்த வீட்டுல மிச்சம் இருக்கிறதே யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜி, அரசி, மீனா, இவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. கோமதி உட்பட எல்லா ஆண்களையும் வந்து வண்டியில ஏற்றி வாங்க 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 உங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கு நேரா வாங்க அப்படின்ட்டு எவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு கூட்டு போயிடறாங்க. கூட்டு போன 2 மருமகள்களையும் மகளையும் மட்டும் விட்டு போக அப்படியே வந்து தரையில் இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்காங்க. மீனா ஐயோ என்னக்கா அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து வரதட்சணை கொடுமை 80 பவுன் நகை கொடுத்துருக்காங்க. இந்த காலகட்டத்தில் 80 பவுன்னா 80 லட்ச ரூபாய்க்கு மேலே, அது செய்கூலி சேதாரம் சேர்த்தா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா வரப்போகுது. 1 கோடி ரூபா கொடுத்து வரலாம் பத்தலையா அப்படின்னே பணத்தாசை பிடிச்சி அலையிற அப்படின்னு சொல்லிட்டு சட்டக்காலரை பிடிச்சி இப்படி பாண்டியனை எடுத்து உள்ளார போட்டு கூட்டு போக பழனிவேல் அவசர அவசரமாக ஓடி வர்றாரு. சட்டையை மாட்டிட்டு ஓடி வந்து என்னம்மா பிரச்சனை அப்படின்னு மீனா கிட்ட கேட்க, ஐயோ மாமா பெரிய தப்பு பண்ணிட்டோம் மாமா, நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, என்னமா அப்படின்னா தங்கமயில காது மேல நிறைய பொய்யெல்லாம் சொன்னாங்க. இது இல்லாம ஒரு பெரிய பொய் ஒன்று சொல்லியிருக்காங்க, அவங்க 80 பவுன்லாம் போடல, அதுவும் வந்து நம்ம எதுவுமே கேட்கல, அவங்களே 80 பவுன் போடுறான்னு சொல்லிட்டு 72 பவுன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவரிங்கா தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த விஷயத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா
இதை நானும் சொல்லாம விட்டோம். எனக்கும் ராஜிக்கு மட்டும் தான் தெரியும். நாங்கள் இதை சொல்லாம விட்டோம். நாங்கள் அவங்க வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினைச்சோம். கடைசியில் வந்து நம்ம வீட்டு ஆளுங்கெல்லாம் உள்ள கொண்டு போய் போட்டாங்க மாமா அப்படின்ன உடனே போட்டாங்க சித்தப்பா அப்படின்ன உடனே வந்து டக்குன்னு இப்போ வந்து பழனிவேல் வாமாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து பேங்க் கீ எடுத்துவாமா அப்படின்ட்டு பேங்க் லாக்கர் கீ எடுத்துட்டு கடன் கிளம்பி போய் டக்குன்னு வந்து அவங்க முதல்ல அந்த நகையை எடுக்கிறாங்க. நகையை எடுத்துட்டு அங்கே வரலான்னு வந்து பார்க்கும் பொழுது டக்குன்னு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக அப்பன்னு பார்த்து வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது வீட்டு வாசலில் இந்த மீசக்காரர் வந்து நிற்கிறாரு. எங்கம்மா பாண்டியனங்கம்மா அப்படின்னா வந்து என்னாச்சு யார் நீங்க அப்படின்னா, ஏமா அன்னைக்கு தான் வந்து கடை கணக்கில் ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து நான் வந்து தர வேண்டியது இருந்துச்சு, தந்துட்டு போனேன். அப்புறம் கால் பண்ணி வந்து நேத்து எப்பப்பா கொடுப்பாங்கிறாங்க. அதான் சம்மந்தி கிட்ட கொடுத்து போனானே அந்த தங்கமயிலோட அப்பா கிட்ட அப்படின்னு ஒன்று 10,000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்களா அவர்கிட்ட அப்படின்னா ஆமா அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு தரையாட்டுறாங்க. என் கூட கொஞ்சம் ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு வேகமாக கிளம்பி அங்கே போனால் போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ வந்து பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. சக்திவேல் வந்து இவெல்லாம் ஒரு ஃப்ராடு குடும்பங்க, மொத்தமாக உள்ள தூக்கி போட்டுருங்க, எவனுமே வெளில வர தேவையில்ல அப்படின்னா. இல்லை சார் இது உங்கள் தங்கச்சி அப்படின்னா. தொங்கச்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவெல்லாம் ஓடுவாடி, அவளை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. இவன் இந்த பரதேசி பாண்டியெல்லாம் வந்து எப்படி இந்த இவ்வளோ பெரிய வீடு கட்டி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இவெல்லாம் உனக்கு ஒன்றுமே இல்லாதவன், எதுவுமே இல்லாதவன். இவன் வந்தது காரணமே இந்த மருமகளில் வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் பணத்தாசை பிடிச்சி நகையை வாங்கியிருக்கான். அந்த இன்னொரு தாசில்தார் போன பொண்ணுகிட்ட எவ்வளோ வாங்கினானோ தெரில அப்படின்னு பேசும்பொழுது நிறுத்தியாயோ அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா அந்த பக்கம் வந்து மீனா உள்ள நுழையிறாங்க. கூடவே வந்து பழனிவேல் நுழையிறாரு. ஏய் பழனி நீங்கடா இங்கே அப்படின்னா, நீ பேசாம இருக்கணும் அப்படின்ட்டு இந்த பக்கம் உள்ளார நுழைஞ்சு, ஏமா உனக்குலாம் வெக்கமா இல்லை சி அப்படின்னு வந்து தங்கமயில பார்த்து துப்புறாரு இவர் பழனிவேல். ஆனால் வந்து தங்கமயில விட திருன்னு முடிக்க அவங்க அம்மாவும் இவங்களும் வந்து இதை பாருங்க கேஸை வேணா நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், ஆனால் மாப்பிள்ளை எங்கள் பொண்ணோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து என்ன சார் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பழனிவேல் கேட்குறாரு. நீ யாருப்பா அப்படின்னா வந்து இல்லை நாங்கள் அவங்க மச்சான் தான், இந்த இங்கே நிற்கிறாரு சக்திவேலோட தம்பி. ஆனால் ஓ பழனிவேல் நீங்களா, சரி சொல்லுங்க. இல்லை என்ன 80 பவுன் கொடுத்துருக்காங்க, 10லன்னு திருப்பி வந்து தொல்லை பண்ணிருக்காங்களாமே அப்படின்னா வந்து 80 பவுன்னு வந்து நாங்கள் யாருமே கேட்கல, 80 பவுன் அவங்களே தான் போடுறேன்னு போட்டாங்க. அதுவும் அவங்க 80 பவுன் போட்ட லட்சணத்தை பாருங்க அப்படின்னு வந்து சொல்ல டக்குன்னு அந்த மீனா ஜிப்பெல்லாம் திறந்து அந்த நகை பெட்டியெல்லாம் எடுத்து ஒன்றுனா தூக்கி போடுறாங்க. போட்டு எல்லாம் கவரிங் 72 பவுன் கவரிங்கை போட்டு ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணாங்க. அதுவும் யாருமே கேட்காம போட்டதே அப்படி. அது இல்லாமல் இவங்க படிச்சிருக்காங்க எம்ஏ நாங்கள். ஏதோ பத்திரிகையில பாருங்க அவங்க வீட்டு சைடில் அடித்த பத்திரிகை எம்ஏ நாங்கள். இவங்க 12ஆம் கிளாஸ் முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வயசு வந்து கம்மி அப்படின்னாங்க, வயசு 2 வயசு ஜாஸ்தி. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் போய் சொல்லி ஃப்ராடுத்தனம் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க. இவங்க மேலே நாங்கள் தான் கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இன்னொருத்த இந்த மீசக்காரரை இழுத்து வராங்க. கடையில் 10,000 ரூபா கொடுத்த காசு எடுத்து பாக்கெட்டில் வச்சிருக்காரு. ஏற்கனவே கடையில் காசை காணாம் நிறைய திருட்டு போச்சு, நிறைய பிரச்சனை நடந்துச்சு. கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்தால் அதுலேயும் தெரியும். இதெல்லாம் குடும்ப விவகாரம் அப்படின்னு முடிச்சுக்கலான்னு பார்த்தா இவங்க கேஸ்லாம் கொடுத்துட்டாங்கல்ல, இதை சும்மா விடக்கூடாது, இவங்க மேலே நாங்கள் வேணால் கேஸ் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பேச அப்படியே இதை கேட்டு இந்த ஒவ்வொரு விஷயமா கேட்டு இந்த பக்கம் ராஜி, இந்த பக்கம் கதிர், அதுக்கப்புறம் வந்து செந்தில், சரவணா, கோமதி எல்லாருமே அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. ஷாக்காகி என்ன பாண்டியன் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கான், நகை 72 பவுன் கவரிங்க, நாங்கள் உங்கள்கிட்ட நகை கேட்டோமா அப்படின்னு கேட்டு நிற்கிறதோட இப்போ தங்கமயில் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆப்பாகரமாக இருந்தால் அந்த ப்ரெடிக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உண்மைகள் தெரிய வரணும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிட்டு நம்மளுடைய மற்ற ப்ரெடிக்ஷன்ஸையும் பாருங்க. ஐயனார் துணைக்கான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.